வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த பகுதியில் 6 மற்றும் 7வது ஒடிப்புகளை எப்படி செய்யலான்றதை பற்றியும், அந்த சமயத்தில் நம்ம திராட்சை செடியில் என்ன மாதிரியான பராமரிப்பு வேலைகள் செய்யலாம் அப்படின்றத பற்றியும் தான் பார்க்க போகிறோம். நம்ம 4வது 5வது ஒடிப்புகள் என்ன செஞ்சோமோ அதை அப்படியே காப்பி பேஸ்ட்டு பண்ணிக்கிற வேண்டியது 6வது 7வது ஒடிப்புகளில். இந்த 6 மற்றும் 7வது ஒடிப்புகளில் எந்த விதமான புதிய வேலைகள் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. வழக்கமான ஒடிப்பு நம்ம எப்படி இதுக்கு மேலே செஞ்சோமோ 4, 5ல் என்ன செஞ்சோமோ அதை அப்படியே இதில் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதாவது நம்ம ஒவ்வொரு ஒடிப்பு வேலைகளையும் 6 மற்றும் 7வது இலைக்கணுவுக்கு இடையில் உடிச்சு விடுவோம். அப்படி உடிச்சு விடுற சமயங்களில் சிறு துளிர்களாக இருக்கிறது அடுத்த ஒடிப்பு நம்ம ஆரம்பிக்கக்கூடிய சமயங்களில், அதாவது அடுத்த 15 நாட்களில் அந்த சிறு துளிர்களாக இருக்கிறது பக்க கிளைகளாக வளர்ந்துருக்கும். அப்படி பக்க கிளைகளாக வளர்ந்துருக்கிறதுல 13 இலை வரைக்கும் வளர்ந்த பிறகு நம்ம மீண்டும் என்ன செய்யணும்னா 6 மற்றும் 7வது இலைக்கணுவில் உடிச்சு விடுவோம். இது வழக்கமாக செய்யக்கூடிய ஒரு ஒடிப்பு வேலைகள். அப்படி 2 பக்க கிளையில் ஒரு பக்க கிளையில் மட்டும் நம்ம ஒடிச்சு அதை வளர்ப்பு குச்சிகளுக்காக வளர்த்துக்கிடுவோம். இன்னொரு பக்க கிளையில் எவ்விதமான ஒடிப்பு வேலைகள் செய்யாமல் காய்ப்பூச்சிகளுக்காக அப்படியே ஒடிக்காமல் அது அதுவாக சுதந்திரமாக வளரட்டும்னு சொல்லி விட்டுருவோம். இது நார்மலான ஒடிப்பு வேலைகள். இதுதே நம்ம 5 ஒடிப்பு வரைக்கும் செஞ்சுருப்போம். இதே வேலையில் நம்ம 6 மற்றும் 7வதுலேயும் இதே ஒடிப்பு வேலைகளை செய்யணும். இதே ஃபார்முலாவதே நம்ம அடுத்து 8, 9லேயும் அப்படியே செஞ்சுக்கலாம். நம்ம அதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போட வேண்டியதில்லை. நம்ம இப்போ என்ன வேலைகள் செய்கிறோமோ அதே இப்போ 6, 7ல் என்ன செய்கிறோமோ அதே தான் 8, 9லேயும் அப்படியே செஞ்சுக்கலாம். 10வது ஒடிப்பு மட்டும் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும். இந்த 6, 7, 8, 9 இந்த ஒடிப்புகளில் நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டியது சில விஷயங்கள் இருக்குது. அதாவது நம்ம 6வது இலைக்கணுவில் ஒடிச்சு விடுறப்ப 5வது இலைக்கணுவில் இருந்தும் 6வது இலைக்கணுவில் இருந்தும் 2 துளிர்கள் பக்க கிளைகளாக வளரும். இதில் நம்ம 6வது இலைக்கணுவில் இருக்கிறதே நம்ம வளர்ப்பூச்சிகளாக வளர்க்க சொல்லுவோம். அது என்ன காரணம்னா அது கொஞ்சம் வளர்ச்சி கூடுதலாக இருக்கும். 5வது இலைக்கணுவில் இருக்கிறது காட்டிலையும் 6வது இலைக்கணுவில் இருக்கிற துளிரோட வளர்ச்சி பக்க கிளையில் கூடுதலான வளர்ச்சியாக இருக்கும். அதனால் நம்ம வளர்ப்பூச்சிக்காக அதை 6வது இலைக்கணுவில் இருக்கிறத ஒடிச்சு விடணும்னு சொல்லியிருப்போம். ஒரு சில சமயங்களில் என்ன செய்யும்னா 5வது இலைக்கணுவிலிருந்து வரக்கூடிய பக்க கிளைகள் வளர்ச்சி அதிகமாகவும் 6வது இலைக்கணுவில் வரக்கூடிய வளர்ச்சி குறைவாக இருந்துச்சுன்னா நம்ம 6வது இலைக்கணுவில் வர்ற துளிரை காய்ப்பூச்சிகளுக்காக எந்த விதமான ஒடிப்பு வேலை செய்யாமல் அப்படியே விட்டுறணும். 5வதுலேருந்து வர்ற பக்க கிளையில் நம்ம வளர்ப்பூச்சிகளுக்காக பயன்படுத்திக்கலாம். இது இல்லாமல் இன்னும் ஒரு சில மாற்றங்கள் நடக்கும். இது ஏற்கனவே நம்ம சில வீடியோக்கள் முன்னால் சொல்லியிருப்போம். அதாவது நம்ம 2 பக்க கிளையில் ஒன்று வளர்ப்பூச்சிக்கும் ஒன்று காய்ப்பூச்சிகளுக்கும் ஒதுக்கி விடுறதோடு இல்லாமல் கூடுதலாக சில காய்ப்பூச்சிகளும் அதில் வளர ஆரம்பிக்கும். அதாவது 2 இல்லாமல் அதிகபட்சமாக இன்னும் 2 கூடவும் ஒரு சில ஒடிப்பு வேலைகளில் ஒரு சில துளிர்களில் வர ஆரம்பிக்கும். அந்த சமயங்களில் நம்ம காய்ப்பூச்சிகளோட எண்ணிக்கையை அதிகப்படுத்துறதுக்காக அதையும் நம்ம காய்ப்பூச்சிகளுக்காக விட்டுடலாம். அப்போ ஒரு ஒடிப்பில் ஒரு வளர்ப்பு குச்சியை கம்பல்சரியாக வச்சுக்கலாம். காய்ப்பூச்சிகள் 2 இல்லாட்டி 3 கூட வச்சுக்கலாம். ஆனால் காய்ப்பூச்சிகளோட தரம் குறைஞ்சது ஒரு 8 இலைகளுக்கு மேலேயாசு வளர்ந்துருந்தால் நம்மளுக்கு அது நல்லபடியான ஒரு விளைச்சல் கொடுக்கும். 8 இலைகளுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம காய்ப்பூச்சிகளாக கணக்கில் எடுக்க வேண்டியதில்லை. அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ ஒரு குச்சியில் ஒரு வளர்ப்பு குச்சி கண்டிப்பாக இருக்கணும். காய்ப்பு குச்சி 1 இருக்கலாம் அல்லது 2 இருக்கலாம், 3 கூட இருக்கலாம். ஆனால் இருக்கிற அந்த 3 காய்ப்பு குச்சிகளையும் குறைஞ்சது 8 இலைகளுக்கு மேலே வளர்ந்ததாக இருக்கணும். இந்த விஷயங்களை மட்டும் நம்ம 6, 7, 8, 9 இந்த ஒடிப்புகளில் நம்ம கவனிச்சுக்கிட்டால் போதும். ஒரு சில நண்பர்களுக்கு இன்னும் சில பிரச்சனைகள் இந்த ஒடிப்பு வேலைகள் செய்கிறப்ப, அதாவது 5வது ஒடிப்பு வேலைகள் செஞ்ச பிறகு சில பிரச்சனைகள் வரும். நம்ம நார்மலான ஒடிப்பு வேலைகள் ஒவ்வொரு 15 நாளைக்கும் ஒரு முறை பண்ண சொல்லுவோம். அதாவது மாதத்துக்கு 2. அப்போ 5 மாதம்னா 10 ஒடிப்பு வேலைகள் செய்யணும்னு சொல்லியிருப்போம். இந்த 15 நாள் ஒடிப்புன்றது 13 இலை வரைக்கும் வளர்ந்துருக்கும். ஒரு சிலருக்கு இந்த 15 நாள்ன்றது 20 நாள் வரைக்கும் கூட தள்ளி போகும். ஒரு சிலருக்கு செடிகளோட வளர்ச்சி மிக குறைவாக இருக்கும். அப்போ இந்த கால்குலேஷன் கொஞ்சம் கேப்பு கிடைக்கும். அப்போ நம்ம 6வது ஒடிப்பு செய்ய வேண்டிய டயத்தில் அப்போத்தையும் அவங்க 4வது ஒடிப்பு செஞ்சிட்ருப்பாங்க. அப்போ இந்த சமயங்களில் அவங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்ற சில சந்தேகங்கள் இருக்கும். நீங்கள் இப்போ 6, 7ன்றத 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்புனாவே வச்சுக்கலாம். நேரடியாக அப்படியே 10ஆம் வகுப்புக்கு போயிடலாம்.
8-9 செய்யணுன்ற அவசியம் இல்லை. 8-9 வேலைகள் செஞ்சால் நம்மளுக்கு செடி வந்து ஆரோக்கியமாக இருக்கும். விளைச்சலும் நல்ல கூடுதலான விளைச்சலாக நிரந்தரமான ஒரு விளைச்சல் வந்து கிடைக்கும். நம்மளால் செடியை வந்து அவ்வளோ தூரத்துக்கு வச்சு கொண்டு போக முடியல, நம்மளால் செடிகளோட வளர்ச்சி வந்து அந்தளவுக்கு கூடுதலாக இல்லை அப்படின்னா நீங்கள் 6வது ஒடிப்பு 7வது ஒடிப்பு செஞ்சதோடையவும் 8-9க்கு போகாமல் நேரடியாக 10வது ஒடிப்புக்கு போயிடலாம். இந்த 10வது ஒடிப்பில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, வளர்ப்பூச்சிகள் எல்லாத்தையுமே காய்ப்பூச்சிகளாக அப்படியே கன்வெர்ட் பண்ணணும். நம்மளுக்கு அதன் பிறகு வந்து வளர்ப்பூச்சிகள் வந்து தேவையில்லை. அதனால் அது சம்மந்தமாக நம்ம தனியாக ஒரு 10வது ஒடிப்புக்கு மட்டும் ஒரு வீடியோ வந்து போட்டுக்கலாம். சரி, நம்ம இப்போ 6வது 7வது ஒடிப்பு வேலைகள் செய்கிற சமயங்களில் திராட்சை செடியில் என்ன மாதிரியான பராமரிப்பு வேலைகள் செய்யலாம் அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். நம்ம 4வது 5வது ஒடிப்பு வேலைகள் செய்கிறப்ப காய்ப்பூச்சிகளுக்குன்னு சொல்லி சில குச்சிகளை வந்து ஒதுக்கி விட்டுருந்துருப்போம். அந்த குச்சிகள் வந்து 15 இலைகள் வரைக்கும் மேலே வளரட்டும் சொல்லியும் அதில் வந்து சொல்லியிருந்திருப்போம். இப்போ அந்த காய்ப்பு குச்சிகளில் தான் நம்ம பராமரிப்பு வேலைகள் வந்து செய்யணும். அதாவது அந்த இலை கணுகளுக்கு இடையில் சிறு சிறு துளிர்கள் வந்து வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அந்த துளிர்கள் எல்லாத்தையுமே எடுத்துடணும். நுனி பகுதியை வந்து கிள்ளி விட்டுறணும். அதாவது 15 இலைகளுக்கு மேலே வளர்ந்துருச்சு அப்படின்னா நம்ம அந்த நுனி பகுதியை மட்டும் கிள்ளி விட்டால் போதும். அடுத்த வந்து இந்த காய்ப்பு குச்சிகள் வந்து 15 இலைகளுக்கு மேலே வந்து வளராது. நம்ம ஒவ்வொரு காய்ப்பு குச்சிகள் வந்து ஒரு சில குச்சிகள் வந்து என்ன செய்யும்னா 6 இலை 7 இலை 8 இலை இந்த அளவுக்கு மேலே வளராமையும் நின்றுருந்துருக்கும். நம்ம அதையும் நுனி பகுதி வந்து கிள்ளி விட்டால் போதும். நீங்கள் அதை கிள்ளி விடாமல் இருந்தாலுமே அதுக்கடுத்து அது வளர்ச்சி அடையாது. ஆனால் இலை கணுகளுக்கு இடையில் இருக்கிற சிறு துளிர்கள் வந்து கம்பல்சரியாக வந்து எடுத்து விட்டணும். இந்த இலை கணுகளுக்கு இடையில் உள்ள சிறு துளிர்களை நீங்கள் எடுக்கலை அப்படின்னா இந்த காய்ப்பு குச்சிகள் வந்து நல்லா விளைச்சல் கொடுக்காது, நல்லா வந்து முதிர்ச்சி அடையாது. அதனால் நம்ம இந்த ஒடிப்பு வேலைகளுக்கு அடுத்து இந்த காய்ப்பு குச்சிகளோட முதிர்ச்சியையும் கவனத்தில் வச்சுக்கணும். இந்த காய்ப்பு குச்சியில் மட்டும் எப்படி பராமரிக்கலாம்னு ஒரு தனியாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். இதே தொடர்லேயே இருக்குது. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தெளிவாக வேணும்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோ வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வளர்ச்சி சமயங்களில் நம்ம எப்பயும் போல் பிண்ணாக்கு கரைசலை வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை நம்ம கொடுத்துட்டு வந்தாலே போதும். நம்ம இந்த பிண்ணாக்கு கரைசல் கொடுக்குறத தாமதிக்கிறப்ப துளிர்கள் வந்து வெளியேறாது, நம்மளுக்கு ஒடிப்பு விலைகள் வந்து தாமதிக்கும். அதனால் பிண்ணாக்கு கரைசலை வந்து தவறாமல் ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை, நம்ம ஏற்கனவே இது சம்மந்தம் ஒரு வீடியோவும் இருக்குது, அளவுகளும் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி கொடுத்துட்டு வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ஆரோக்கியமான துளிர்களும் ஆரோக்கியமான வளர்ச்சிகளும் கிடைக்கும். சரி நண்பர்களே, இந்த சேனல் பார்க்குற புது நண்பர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த சேனலில் திராட்சையை பற்றியும் திராட்சை சார்ந்த தகவலை பற்றியும் நிறையா வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். புதுசாக திராட்சை செடி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு எதுவும் தகவல் தேவை இருந்தாலோ சந்தேகம் இருந்தாலோ கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அடுத்த ஒரு கூடுதல் தகவலோட இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.